பளபளப்பாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. அம்மாக்கள் கிட்டேயும் பாட்டி தாத்தாக்கள் கிட்டேயும் ஒளிஞ்சு டாக்டர் ஷர்மிகா தருண் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க. அப்படி நான் கூறியிருந்த அமேசிங்கான குளியல் பொடி தாங்க இது. இந்த டிப்ஸை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க. இந்த குளியல் பொடி தயாரிப்பதற்கான பொருட்களை பார்க்கலாம். பச்சை பாசிப்பயிறு அரை கப் எடுத்துக்கோங்க. அனைத்து பொருட்களுமே இந்த கப்போட மெஷர்மெண்ட்டு தாங்க. இந்த பச்சை பயிரில் பார்த்துட்டிங்கன்னா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஒயிட்னிங்கையும் க்ளோயிங்கையும் கொடுக்குங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மைசூர் தால்னு சொல்லுவாங்க, சிவப்பு பருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த சிவப்பு பருப்பில் அரை கப் எடுத்துக்கோங்க. இந்த சிவப்பு பருப்பு பார்த்துட்டிங்கன்னா ஸ்கின்னில் நல்ல ஒரு மேஜிக் பண்ணுங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதே கப்பில் அரை கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இதனுடைய அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதே கப்பில் ஓட்ஸ் ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. இந்த ஓட்ஸு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டை கொடுக்குங்க. ஸ்கின் சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவுங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதே கப்பில் அரை கப் பாதாம் எடுத்துக்கலாங்க. பாதாமை பற்றி சொல்லவே வேண்டாங்க, அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பச்சரிசி அரை கப் எடுக்க போகிறோங்க. பச்சரிசி பார்த்துட்டிங்கன்னா ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோயிங் சூப்பராக கொடுக்குங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதே கப்பில் 1/4 கப் அல்லது 2 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேங்க. எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே நமக்கு சுத்தமான மஞ்சள் கிடைக்குங்க. இந்த பொருட்கள் அனைத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க. அரைச்சதுக்கப்புறம் முல்தானி மெட்டி நாட்டு மருந்து கடையில் தாங்க நான் வாங்கினேன். அதில் ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. முல்தானி மெட்டி அல்லது சீனக்களிமண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முல்தானி மெட்டி கட்டியாக கூட நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் எல்லா பொருட்களும் அரைக்கும்போது சேர்த்து அரைச்சிக்கோங்க. பவுடராக இருந்துச்சுன்னா அரைச்சதுக்கப்புறம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பவுலில் போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பவுட்ரு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நைஸாகவே அரைப்படாதுங்க. ஒரு 90லேருந்து 95% தாங்க அரைப்பட்டிருக்கும். இதனால் நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக யூஸ் ஆகுதுங்க ஸ்கின்னுக்கு. இப்படி நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா தண்ணி படாமல் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தண்ணி படாமல் இருந்ததுன்னா 3 மாதத்துக்கு கூட வருங்க. இந்த குளியல் பொடியை பார்த்துட்டிங்கன்னா 5 வயசுக்கு மேலேருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த குளியல் பொடி பார்த்துட்டிங்கன்னா எல்லா டைப்பான ஸ்கின்னுக்குமே ஒத்து போகுங்க. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. இந்த குளியல் பொடியில் நம்ம பாதாம் சேர்த்துருக்கனால நல்ல பவுடராக அரைக்க முடியாதுங்க. இந்த குளியல் பொடியில் சேர்த்துருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தாங்க. இந்த குளியல் பொடியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எப்பவும் போல் என்ன சோப்பு போட்டு வேணாலும் குளிச்சுக்கோங்க. சோப்பு போட்டு குளிக்கும்போது பீக்கங்காய் நார் யூஸ் பண்ணி குளிங்க. இந்த குளியல் பொடி யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாங்க. பால்லையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பால் யூஸ் பண்ணும்போது பச்சை பால், காய்ச்சாத பால் யூஸ் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. குளித்து முடித்ததுக்கப்புறம் முகம், கழுத்து, கை, பாடி எல்லாத்துக்குமே போடலாங்க. எனக்கு மஞ்சள் ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் மஞ்சளை கூட குறைச்சிக்கோங்க, இல்லை மஞ்சள் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக குளித்து முடித்ததுக்கப்புறம் இது மாதிரி பாடி ஃபுல்லுமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா போதுங்க, அல்லது ஒரு 5 நிமிஷம் கூட விட்டுக்கோங்க. இது மாதிரி லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இது நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக யூஸ் ஆகுங்க. தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. ரொம்பவே அழுத்தி தேய்க்க வேண்டாங்க, லைட்டாக மட்டும் ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக இது நல்ல யூஸ் ஆகுங்க. ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடுங்க. இந்த பொடி யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ரொம்ப சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. 10 நிமிஷத்தில் எப்படி ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு பாருங்கள்.
இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்குங்க. ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுங்க. நல்ல ஒரு பளபளப்பையும் கொடுக்குங்க. கண்டிப்பாக இந்த பொடியை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரியான நேச்சுரலான டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் டாக்டர் ஷர்மிகா தருணோட வீடியோஸ் போய் பாருங்கள். தண்ணி படாத இடத்துல வச்சுக்கோங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை வெயிலில் கொஞ்சம் எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. என்னங்க, உங்களுக்கு இந்த பியூட்டி டிப்ஸ் பிடிச்சிருக்கா? யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? அப்படின்னா எல்லா யூடியூபர்ஸோட தேசிய கீதத்தை நானும் சொல்லிடுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் இது மாதிரி பியூட்டி டிப்ஸ் இருக்குங்க, மற்றும் ப்ராடக்டோட ரிவ்யூ இருக்குங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டைல் நான்வெஜ் குக்கிங் ரெசிபீஸ் இருக்குங்க. இப்படி பெண்களுக்கு தேவையான அனைத்தையுமே பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் கியூப் தமிழ் சேனலை விசிட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லைஃப் ஸ்டைல் கியூப் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டாக்டர் ஷர்மிகா தருண்.